சொல்லுங்க மேடம். வாட்டர் பாட்டில் வாங்கணும். ஏதாவது ஒரு ஷாப் பார்த்து நிறுத்துங்க. சரி மேடம். ம். அண்ணே என்னங்க? ஓகே மேடம். சீக்கிரம். அவசரமா பேஷண்ட்டுக்கு ஒரு ஊசி போடணும். இந்த மருந்து எங்க மெடிக்கல்ல இல்ல. எதிரில் இருக்கிற மெடிக்கல்ல போய் இந்த மருந்தை வாங்கி தருங்க. தாமரை அதை என்கிட்ட கொடு. நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். இல்ல நீ நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். அட என்கிட்ட கொடுன்னு சொல்றேன். செல்லுஜா லாரி மோதிடுச்சு. உன்னையும் தான் இது புருஷன் வருது. ஓகேலாமா, என்னம்மா இந்த பக்கம்? பத்மாக்கா, நம்ம உமா இருக்காள்ல, ஆமாம்மா. அவ மேல லாரி மோதிடுச்சு. ஐயோ, எப்போ? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்க்கா.
இத்தனைக்கும் அது ஏன் மேல மோத வந்த லாரி. உமா என்ன காப்பாத்துறதுக்காக அவ இடையில பூந்து ஏன் உயிரை காப்பாத்திட்டு அவ இப்ப அடிபட்டு ஹாஸ்பிட்டல்ல கிடக்குறா. இப்போ உமாவுக்கு எப்படிமா இருக்கு? வயித்துல இருந்த புள்ள கலைஞ்சிருச்சு. உயிர் பொழைச்சிட்டா, ஆனா முழுசா நல்லாயிட்டான்னு சொல்ல முடியாது. அம்மா, அந்த உமாவுக்கு ரொம்ப தங்கமான மனசுமா. ஏன் பூத்தட்டுல உள்ள பூ ஆடுனா அது மனசு வாடி போயிடுமா. இவ்வளவு பூவையும் எங்க கொண்டு போய் விப்பீங்கன்னு அதுக்காகவே 2 முழம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு போகுமா. அதுக்கா இப்படி ஒரு கஷ்டமா? எனக்கும் கையும் ஓடல காலும் ஓடல பத்மாக்கா. ஒரு மருந்து வாங்கிட்டு வர சொன்னாங்க, அதனால தான் நான் வேகமா வந்தேன். அம்மா, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதம்மா. உள்ள போய் பொன்னியம்மாட்ட ஒரு வார்த்தை வேண்டிட்டு போமா. ரொம்ப துடியான அம்மன்மா. எவ்வளவு பெரிய பிரச்சனைனாலும் அவ சரி பண்ணிடுவாமா. ஒரு வாட்டி போயிட்டு போங்களேம்மா. யோசிக்காதீங்கம்மா. உங்க தலைக்கு ஆபத்து வந்துதான் நீங்க தப்பிச்சிருக்கீங்க. ஏதோ ஒரு கெட்ட நேரம் உங்க குடும்பத்தை சூழ்ந்துருச்சுமா. கோயிலுக்கு போயிட்டு போமா, எல்லா பிரச்சனையும் சரியாயிடுமா. சரிக்கா. சரிம்மா, பார்த்து சாமி கும்பிட்டுட்டு போமா. சீக்கிரம் போகணும். ஏய் போடா, நில்லு. ஏய் நில்லு. நில்லு. ஏய் நில்லு. நில்லு. ஏய் நில்லு. ஏய் தாயே, எனக்கு தங்கச்சின்னு யாரும் இல்ல. யாரையும் நான் இது வரைக்கும் தங்கச்சியா நினைச்சதும் இல்ல. இப்ப அந்த உமா என்ன வாய் நிறைய அக்கா அக்கான்னு கூப்பிடுறா. அவ அப்படி கூப்பிடும்போது என் கூட பிறந்த தங்கச்சியே கூப்பிடுற மாதிரி இருக்கு. பாவம் அவ. அவளுக்கு எங்களை விட்டா வேற யாருமே இல்ல. ஒரு எறும்புக்கு கூட அவ கெடுதல் செஞ்சதே இல்ல. என்ன காப்பாத்துறதுக்காக வந்து இன்னைக்கு அவ அடிபட்டு கிடக்குறா. அவளை நீதான் தாயி நல்லபடியா காப்பாத்தி கொடுக்கணும். இவ்வளவு தூரம் துரத்தி அவங்கள பிடிக்க முடியலையா? மேரி அம்மா என்ன ஓட்டம் ஓடுறாங்க. நம்ம 4 பேர் விரட்டியும் அவங்கள பிடிக்க முடியல. எனக்கு வந்த கோவத்துக்கு ஏதாவது கல் எடுத்து காலில் வீசலான் இருந்தேன். ஆனால் பீட்டர் ஐயாவும் ஆல்பர்ட் ஐயாவும் தான்
கீரல் கூட விழக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பத்திரமா கொண்டு வந்து சேர்க்கணும்னு சொன்னாங்க. அதனால தான்டா விட்டேன். இங்க பாருங்கடா, இந்த பக்கம் தான் வந்தாங்க. இங்க தான் எங்கேயாவது இருப்பாங்க. கவனமா நம்ம தேடணும். டேய், நீங்க இந்த பக்கம் போங்க. நீ வாடா. நம்ம இந்த பக்கம் போலாம். ஒரு பொண்ணு ப்ளூ கலர் சுடிதார் போட்டு ஹைட்டா வந்தாங்களே, பாத்தீங்களாமா? தெரியலங்க. இந்த கோயிலுக்கு நிறைய பேர் வராங்க போறாங்க. ஏமா ஐயோ, நீ யாரு? அப்படியே என்ன மாதிரியே இருக்க. நீங்களும் என்ன மாதிரியே இருக்கீங்க. எனக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நீங்க யாரு? என் பேரு கோகிலா. உன் பேரு என்ன? என் பேரு மேரி. ஐயோ, அப்படியே என்ன மாதிரியே இருக்கியே. என்ன அப்படியே கண்ணாடியில பார்த்த மாதிரியே இருக்கு உன்னை பார்த்தா. ஏதோ மாடர்ன் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பொருட்காட்சியில போட்டோ எடுத்து பாக்குற மாதிரியே இருக்கு. ஆமா, நீ எந்த ஊரு, எங்க இருக்க? இங்க பாருங்க. சரி, நீ என் கூடவே என் வீட்டுக்கு வா. என் புருஷன், தம்பி, நாத்தனாரு உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்கள மாதிரிதான் எனக்கு உங்களை பார்த்தது ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கு. ஆனா என்னால நிதானமா உங்ககிட்ட பேச முடியாது. என்ன 4-5 பேர் துரத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சு வந்திருக்கேன். என்னது? உன்னை 4-5 பேர் துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்களா? யார் அவங்க? ஆளுங்களை மட்டும் காட்டு. அவங்கள இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேன். அவசரப்படாதீங்க. அவங்க கிட்ட சண்டை போடுறது இப்ப எனக்கு முக்கியம் இல்ல. அவங்க கிட்ட இருந்து நான் தப்பிச்சாகணும். அதுதான் இப்ப எனக்கு முக்கியம். அக்கா, எனக்காக ஒரே ஒரு உதவி செய்ய முடியுமா? அச்சு அசல் அப்படியே என்ன மாதிரியே இருக்க. என் முன்னாடி வந்து ஏதேதோ பிரச்சனை எல்லாம் வேற சொல்ற. உதவி செய்ய முடியுமான்னு வேற கேக்குற. எனக்கு கையும் உடல காலும் உடல. இங்க பாரு, இப்ப நான் உனக்கு என்ன செய்யணும் சொல்லு. அக்கா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே கன்னியாஸ்திரி ஆகணும், மக்களுக்கு சேவை செய்யணும்னு தான் ஆசை. ஆனா என் அம்மாவும் பாட்டியும் என் ஆசையை புரிஞ்சுக்காம எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க ஏற்பாடு பண்ணிருக்காங்க. அந்த கல்யாணத்துல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் நான் வீட்டை விட்டு ஓடி வந்திருக்கேன். அக்கா, ஆனா எங்க குடும்பத்துக்கு பொறுப்பா இருக்கிற ஒருத்தர் என்ன பிடிக்கிறதுக்காக ரவுடிங்களை என் பின்னாலேயே அனுப்பி வச்சிருக்காரு. நான் அவங்க கண்ணுல மட்டும் படவே கூடாது. அவங்க கண்ணுல பட்டா எனக்கு பிடிக்காத கல்யாணத்துல கொண்டு போய் என்ன உட்கார வச்சிருவாங்க. அக்கா, இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல பாம்பே போறதுக்கு எனக்கு ஒரு ட்ரெயின் இருக்கு. அதுல நான் ஏறிட்டேன்னா சேஃப். யாரும் என்ன எதுவும் பண்ண முடியாது. எனக்காக ஒரு விஷயத்துல ஹெல்ப் பண்ண முடியுமா? நாம 2 பேரும் ட்ரெஸ்ஸ மாத்தி போட்டுக்கிட்டோம்னா நான் உங்க ட்ரெஸ்ல சேஃபா வெளியில போயிடுவேன். கொஞ்ச நேரம் நீங்க வெயிட் பண்ணிட்டு அப்புறமா வெளியில போலாம். ப்ளீஸ்க்கா, இந்த உதவி மட்டும் எனக்காக பண்ணுவீங்களா? இங்க பாரு, நீ யாரு என்னெல்லாம் எனக்கு தெரியாது. என்ன மாதிரியே இருக்கிற ஒருத்தி நீ. ஏதோ பதட்டத்துல இருக்கிற, பயத்துல இருக்கிற. அது மட்டும் இல்ல, வாய் நிறைய என்ன பார்த்து அக்கா அக்கான்னு கூப்பிடுற.
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லாரியில அடிபட்டு என் உயிரே போயிருக்க வேண்டியது. ஏதோ ஒரு காரணத்துக்காக கடவுள் என்ன காப்பாத்தி வச்சிருக்காரு. ஆபத்துல இருக்கிற ஒருத்தருக்கு உதவி செய்யலனா இந்த உயிர் இருந்தா என்ன போனா என்ன? இப்ப என்ன, நம்ம Dress மாத்திக்கணும் அவ்வளவுதானே? சரி வா, Dress மாத்திக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ்க்கா. வா. மேரி, புடவை கட்டி பொட்டு வச்சதும் அப்படியே என்ன மாதிரியே இருக்க. சரிக்கா, அப்ப நான் கிளம்பட்டுமா? மேரி, எனக்காக ஒரு சின்ன உதவி பண்ண முடியுமா? என்னக்கா? பக்கத்துல விஆர் ஹாஸ்பிட்டல்னு இருக்கு. அங்க வார்டு நம்பர் 201ல என் தங்கச்சி உமாவை அட்மிட் பண்ணிருக்கோம். ஓ, அவளுக்கு அவசரமா இந்த மருந்து சீட்ல இருக்கிற மருந்தெல்லாம் தேவைப்படுது. இதுல பணம் இருக்கு, கொஞ்சம் இத வாங்கி கொடுத்துட்டு போயிடுறியா? கொடுங்கக்கா, நான் வாங்கி கொடுத்துட்டு போறேன். அக்கா, ரொம்ப தேங்க்ஸ். உங்களை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இந்த பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நானே உங்களை தேடி வந்து பாக்குறேன். சரி, ஜாக்கிரதையா போ மேரி. வரேன்க்கா. மேரி, பத்திரமா போ. சரிக்கா. சாமிகிட்ட ரொம்ப வேண்டிக்கிட்டு போல இருக்கு. ஆமாண்டி, என் பையனுக்கு செவ்வாதோஷம் இருக்குல்ல, சரியான பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. ஜோசியர் ஒரு 6 வாரம் விளக்கு போட சொல்லியிருக்காரு. சக்தி வாய்ந்த அம்மன் காய். இது உன் வீடா? நீ இங்கேயா இருக்க?